உந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகிற் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரி ஓம். நாம போன வகுப்புல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு தொடங்கணும். அவரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட கதை பார்த்தோம். பகவான் தான் எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார். அம்மையே அப்பா அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்கார். பகவத்கீதையில கிருஷ்ணனே மாதா தாத்தா பிதா பிரபிதாமக, நான் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு பகவான் இந்த உலகத்தையும் படைச்சு தந்திருக்கார். சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க தனு கரண புவன போகம் அப்படின்னு. நமக்கு கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பு, அதுக்கு விஷயங்கள் எல்லாமே பகவான் படைச்சு தந்திருக்கார். நாம ஒருவேளை அவரை மறந்துடலாம், ஆனா அவரு நம்மளை மறக்கிறது இல்லை. நமக்கு அவர்கிட்ட அன்பு இருக்கோ இல்லையோ, அவருக்கு நம்ம பக்கத்துல உள்ள அருளுக்கு அளவே இல்லை. பொதுவா பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து அப்படின்னு பெரியவர் பாடியிருக்கார். சங்கரர் சொல்லும் போது மாத்ரு சகசிரேபியோபி இதைஷினி, 1000 அம்மாவுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தை பகவான சொல்றார். அதனால ஒரு தாய்க்கு எப்போதுமே குழந்தைகள் தான், குழந்தைகள் அன்புக்குரியவர்கள் தான். குழந்தைகள் வேணா ஒருவேளை வளர்ந்த பிறகு அம்மா அப்பாவை சின்ன பிள்ளையில மதிச்சது மாதிரி மதிக்காம இருக்கலாம். முக்கியமா மனைவி வந்த பிறகு மதிக்காம இருக்கலாம். ஆனாலும் தாய்க்கு பிள்ளைதான், பாசம் தான். அதனால தான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு. அதனால தான் அடியவர்கள் பாடும்போது கூட மனக்கருங்கட்பாறையும் கசிந்துருக்கும் அப்படின்னு எல்லாம், என்னுடைய மனசு கல்லு அல்லது இரும்பு, நீ அதை உருக்கணும், உருக்கிட்ட அப்படின்னு எல்லாம் பாடியிருப்பாங்க. இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு அப்படின்னு. ஒரு தென்னை மரத்தை வச்சிருந்தா பிற்காலத்துல அது காய்ச்சி இளநீராவது கொடுக்கும். பிள்ளைய பிற்காலத்துல நம்மளை காப்பாற்றுவான்னு வளர்த்தா அவன் கண்ணீரை தான் கொடுப்பான் அப்படின்னு. அதனால ஒரு பாடல், ஒரு சம்பவம் விவேகானந்த சாமி வாழ்க்கையில. விவேகானந்த சாமி ஊரா யாத்திரை, வாண்டரிங் மாங்க்.
யாத்திரை போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது குஜராத்ல ஆழ்வார் அப்படிங்கிற சமஸ்தானம்னு எனக்கு ஞாபகம். அங்க அவரு அவரை ராஜா கூப்பிட்டு எங்க ஆசிரமத்துல தங்குங்க, அரண்மனையில தங்குங்கன்னு சொல்லி தங்க வச்சிருக்காரு. ராஜா ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி, சாமிஜி நீங்க வரணும், உங்களுக்காக வேண்டிதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், மானாட மயிலாட எல்லாம் வச்சிருக்கேன் அப்படி. விவேகானந்த சாமி கேட்டுட்டு, இல்ல நான் வரல, நான் சன்னியாசி, நான் ஆட்டம் பாட்டத்துக்கெல்லாம் வரல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் என் ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ரூம்ல இருந்துட்டார். அப்ப அதுல டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணை சொல்லி இருந்தது. அந்த பொண்ணுக்கு விவேகானந்த சாமி வர போறாரு, நம்ம டான்ஸ பார்க்க போறாரு அப்படின்னு எவ்வளவு பெரிய கொடுப்பின அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட அந்த பொண்ணு வந்தது. வந்து பார்த்தா விவேகானந்த சாமியை காணல. விசாரிச்சா அவரு கூத்தாடிகள் எல்லாம் பார்க்க வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சது. பொதுவா நம்ம சமுதாயத்துல கூத்தாடிகளை மதிக்க மாட்டாங்க. நாடகம், சினிமா, இந்த ஆட்களை. இப்படி இருந்த சமுதாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழே வந்துட்டு பாருங்க. கூத்தாடிகளுக்கு பின்ன போய் உயிரே கொடுத்துக்கிட்டு என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, கூத்தாடியை பார்த்தனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். பொதுவா அந்த காலத்துல மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை எப்படி, அது குடி கூத்தி ஒண்ணும் இல்லை, நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூத்தாடி பழக்கம் நம்ம ஊர்ல மதிக்கப்படாம இருந்தது. அது ஒரு கேடுகெட்ட சமுதாயம் கூத்தாடிகள் அன்னைக்கு. அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு கேடுகட்டவங்களா இருப்பா பாருங்க. அந்த கேடுகட்டவங்களுக்கு பின்னாடி நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு. சினிமா பார்க்காத ஒரு ஆள் அப்படின்னு ஒரு ஆள் இந்த இன்னைக்குள்ள காலத்துல கிடைக்குமான்னு தெரியல. நான் என்னுடைய 12ஆம் கிளாஸ்ல சினிமாவே பாக்குறது இல்லைன்னு ஒரு விரதம் எடுத்தேன். அதுக்கு தான் உருப்பட்டேன். அப்போ விவேகானந்த சாமி இது நம்முடைய பாரம்பரியம்ங்கிறதுனால இந்த டான்ஸ் பார்க்க வர மாட்டேன்னு விட்டாரு. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போச்சு. பொதுவா இந்த டான்ஸ் ஆடுறவங்களை தான் கணிகை அப்படிங்கிற வார்த்தையில கூட சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா மாதவி அந்த குலத்துல வந்தவங்க. அவங்களுக்கு வேறையும் பேருண்டு. தேவரடியார் அப்படிங்கிற பேரு அவங்களுக்கு உள்ளது. இன்னைக்கு அது கெட்ட வார்த்தையா மாறி போச்சு, அது காலத்தின் கோலம். உண்மையிலேயே இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிச்சவங்க, இறைவனுக்காக வேண்டி நடனம் ஆடுறவங்க அப்படிங்கிறதுலதான் அந்த வார்த்தை. தேவதாசி அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லுவாங்க. தாசினா சமஸ்கிருதம், அடியார்னா தமிழ், அவ்வளவுதான். அப்ப இந்த பொண்ணு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒரு மகானுடைய பாடலை எடுத்து பாடுது. என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா அந்த மகானுடைய பேர் சூர்தாசர். 2 கண்ணும் இல்லாத ஒரு கிருஷ்ண பக்தர். என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா. அப்போ அவருடைய கவிதை வரிகள் இப்படி: பிள்ளை எவ்வளவு மோசமானாலும் அந்த பிள்ளைய ஒதுக்கி வைக்கிற தாய் உண்டா? பிள்ளை வேணும்னா தாயை ஒதுக்கி வைக்கலாம், தாய் என்னைக்காவது பிள்ளைய ஒதுக்கி வைப்பாளா? ஒரே மலையில இருந்து கல் எடுக்கிறாங்க. ஒரு கல்ல விக்கிரகமா செய்து கோவிலுக்கு உள்ள வைக்கிறாங்க. இன்னொரு கல்ல லாயக்கில்ல அப்படின்னு படியா போட்டு மிதிக்கிறாங்க. ஒன்ன மதிக்கிறாங்க, ஒன்ன மிதிக்கிறாங்க. ஒரே கல்லு தானே அப்படிங்கிற கருத்துக்கள் வரக்கூடிய பாடல் அது. இத அந்த அம்மா பாடின உடனே விவேகானந்த சாமிக்கு அந்த அம்மாவுடைய மனசு புரிஞ்சுது. விவேகானந்த சாமி தன்னுடைய அறையில இருந்து வெளியே வந்து அந்த அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகுது.
அதனால அம்மா, தாய், தாய்மை, தாயுள்ளம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தனி இடத்துல உள்ளது. இல்ல பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுக்கும்போது அம்மா தாயே அப்படின்னு தான் பிச்சை எடுப்பான். ஏன்னா அம்மா தாயேன்னு சொல்றதுக்காக வேண்டியாவது பிச்சை கொடுக்க கூடாதுன்னு, கொடுக்க மனசில்லாதவங்க கூட ஏதாவது கொஞ்சமாவது போட்டுருவாங்க அப்படின்னு. அதனால இறைவன் அந்த தாய் மாதிரி கருணையே வடிவானவன். அவனுடைய பேரருளுக்கு இணையே இல்லை. மக்களுடைய நெஞ்சம் கல்லாக இருந்தாலும் இறைவன் கடவுள் இல்லை, கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவனை கூட கோடி கோடியா ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு சந்தோஷமா வாழ வைக்கிறது இறைவனுடைய கருணை. பிள்ளைகளுடைய மனசு கல்லாக இருந்தாலும் இறைவனுடைய அருளுள்ளம் அவர்கள் பால்ல பித்தாக இருக்குது. அதனால தானே என்னமோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை முதல் பாடல்ல பித்தா அப்படின்னு திருப்பதிகத்தை தொடங்கினார். இறைவன் பித்தா தான், பைத்தியம் மாதிரி தானே இருக்கான். நம்ம என்ன அநியாயம் பண்ணாலும் நம்ம மேல அன்பா இருக்கான், நம்ம தப்பு செய்தாலும் நம்மள மன்னிச்சிடுறான், நம்ம அவனை வேண்டான்னு சொன்னாலும் அவன் நம்மளை எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்கான். பைத்தியத்தை தவிர வேற யாராவது இப்படி பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அதனால ஒரு பித்தா அப்படின்னு பதிகத்தை தொடங்கினார். அடுத்து பிறை சூடி அப்படின்னாரு. தன்னுடைய காலில் விழுந்தவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிடுவார். தக்ஷனால சந்திரனுக்கு சாபம் வந்தது. தக்ஷன் தன்னுடைய பெண்களை சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்திருந்தார். 27 நட்சத்திரங்கள் அந்த தக்ஷனுடைய 27 பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயமா ஒரு கணவன் மனைவியரை சமமா நடத்தணும், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். மனைவியர் கணவர்களை சமமா நடத்தணும். ராஜா மக்களை சமமா நடத்தணும். மத அடிப்படையில பாகுபாடு பார்க்கக்கூடாது. சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் எல்லாம் பார்க்கக்கூடாது. துரதிருஷ்டவசமா இந்தியாவுக்கு தலையெழுத்து 75 வருஷம் ஆகி அந்த நிலைமை மாறல. எல்லா மக்களையும் சமமாக மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ வேறுபாடு பார்க்காம சமமாக நடத்தக்கூடிய நாடுதான் ஆட்சிதான் சிறந்த ஆட்சி, சிறந்த நாடு. சந்திரன் கிட்ட அது இல்லை. அவரு ரோஹிணி கிட்ட கொஞ்சம் பிரியம் கூடுதலா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகள் எல்லாம் போய் அப்பாட்ட புகார் சொன்னாங்க. பிள்ளைகளுடைய கம்ப்ளைண்ட கேட்ட உடனே தக்ஷன் கூப்பிட்டு சந்திரனை முதல் கட்டமா எச்சரிச்சு அனுப்பினார். ஆனா சந்திரன் திருந்தல. மறுபடியும் பிள்ளைகள் போய் அப்பாட்ட புகார் சொன்னாங்க. உடனே தக்ஷன் சந்திரனை கூப்பிட்டு இந்த பிடி சாபம் அப்படின்ட்டு, நீ உன்னுடைய கலைகளை இழந்து தேய்ச்சு போவாயாக அப்படின்ட்டார். சந்திரன் என்ன பண்றதுன்னு தெரியாம, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா நாரதர்கிட்ட போய் வழியை கேட்டார். நாரதர் சொன்னார், குஜராத் பக்கத்துல சோமநாத்னு ஒரு இடம் இருக்கு. சோமநாதர்ங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, சோமன் சந்திரன் வழிபட்ட நாதன் சோமநாதன். ராமன் வழிபட்ட நாதன் ராமநாதன். ராமேஸ்வரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. அதே மாதிரி சந்திரன் வழிபட்ட நாதன், இது கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை. சந்திரன் வழிபட்ட நாதன்கிற சோமநாதன். சோமநாதன்ல போய் அவரு சந்திரன் வழிபட்டாருன்னு சிவபெருமான் அதனால காலில் விழுந்த சந்திரனை தூக்கி கவலைப்படாத அப்படின்னு தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டாருன்னு. அவர் கொடுத்த சாபத்தை ஒன்றும் செய்ய முடியாது, கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அதனால ஒரு கரெக்ஷன் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி நீ தேய்வ 15 நாள், அப்புறம் 15 நாள் மறுபடி வளருவ, மறுபடி அவருடைய சாபம் வேலை செய்யும், தேய்வ மறுபடி என்னுடைய அனுகிரகம் வேலை செய்யும், வளருவ. அதனால மொத்தமா நாசமா போக மாட்ட அப்படின்னு சந்திரனை நாசமா போறதுல இருந்து காப்பாத்தினார். காலில் விழுந்த சந்திரனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். அதனால பிறை சூடி
அப்படின்னு சிவபெருமான சுந்தரர் கூப்பிட்டார். பைத்தியக்காரன் பித்தன் பைத்தியக்காரன் அப்படியும் செய்வான். அடுத்து பைத்தியக்காரத்தனன்னு சொல்லலாம், அன்பு அருள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவரு நானாவது உனக்கு அடிமையாவது என்ன கதை அடிக்க அப்படின்னு எல்லாம் வாதாடி பார்த்தார். ஆனா பகவான் விடல. கோர்ட்டா ஏறி தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் விடாம எனக்கு அடிமைதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி ஆட்கொண்டுட்டார். முன்னாடி அவரை மறந்தார் சுந்தரர். இனி மறப்பாரா? மறக்க மாட்டார். எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டார். அதைத்தான் சொன்னார், எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. அப்படி நினைக்கின்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். திருக்குறள்ல ஒரு காமத்துப்பால்ல ஒரு பாடல் இருக்கு. தலைவி சொல்றது மாதிரி ஒரு வரி. அதாவது இவன் தும்முறான். இந்த தும்முறதுக்கு நமக்கு ஊர் பழக்கத்துல பல கதைகள் உண்டு. ஒரு ஆள் தும்பிட்டதுன்னா யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம யாரையோ நினைக்கிறோம், தும்புறவங்க யாரையோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதோ சிந்தனையில இருந்ததுனால சாப்பாடு நாசியில ஏறிட்டது அப்படின்னு. அப்போ தலைவன் தும்மின உடனே தலைவி ஆஹா நம்மள நினைச்சுதான் தும்முனா போல இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாலாம். அடுத்தது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நம்ம பக்கத்துல தானே இருக்கிறோம், நம்மள நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையா, அப்ப வேற யாரையோ நினைக்காம் அப்படின்னு அழுதாளாம். இப்படி ஒரு கதை. இன்னொரு இடத்துல இதுவும் திருக்குறள் தான் நினைக்கிறேன், சினிமா பாடல்ல கூட அதை எடுத்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உன்னை நினைக்கிறதே இல்லை, மறந்தாத்தானே நினைக்கிறது அப்படின்னு. அதனால உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது சுந்தரர் ஏற்கனவே மறந்துட்டாரு, அப்புறம் தான் நினைப்பு வருது. அதனால அவர் நினைச்சார், நாமளா நினைக்க முடியுமா என்ன, அப்படி நினைக்கிறதுக்கு கூட நம்ம நினைச்ச அழகுதான் ஊரு சிரிக்குத. அதனால அவரை நினைக்கிறதுக்கு கூட அவனுடைய அருள் வேணும். அவன் அருளாலே அவன்தாள் நினைந்து. அதனால அந்த நினைப்புல பாடினார், மனத்து உன்னை வைத்தாய் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. உனக்கு என்ன அருள், என்ன வந்து அருள் புரிஞ்சு காப்பாத்திருக்க. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய். மனத்துன்னை வைத்தாய், வைத்தாய் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள். இது அருள் புரிஞ்ச இடம் திருவெண்ணை நல்லூர். அந்த கோவிலுக்கு அருள்துறைன்னு பேரு. திருவெண்ணை நல்லூர் அருள்துறை கோவில்ல வச்சு என்னை ஆண்டு கொண்டவனே அத்தா, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. நான் தெரியாம உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கோ, கன்னத்துல போட்டுக்கிட்டேன். நம்ம ஊர்ல அப்படி ஒரு பழக்கம் உண்டு, மன்னிப்பு அப்படிங்கிற சாரி அது இல்ல, கன்னத்துல போடுறது, மன்னிப்பு கேட்கறது.
இல்ல கன்னத்துல போட்டுக்கிட்டேன். நீ எனக்கு தாண்டான் இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை அப்படி நான் சொன்னது தப்புதான். அது என் பக்கத்து பைத்தியக்காரத்தனம். இனிமேல் எப்போதுமே உனக்கு அடிமையாகத்தான் இருப்பேன். உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இனிமேல் இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு திருப்பதிக முழுவதையும் பாடினார். சிவபெருமான் அசரீரியாட்டு, இப்ப நான் உங்க வீட்டுல எல்லாம் அசரீரியா ஒலிக்கிறது மாதிரி உங்க என்ன ஹேண்ட்செட்டா கேட்ஜெட், உங்க கேட்ஜெட்ல எல்லாம் அசரீரியா ஒலிக்கிறது மாதிரி சிவபெருமான் அசரீரியாட்டு இப்படி இங்க மட்டும் பாடினா போறாது, நான் ஊர் ஊரா இருக்கேன். திருக்குறள்ல ஒரு பரிமேலழகர் ஒரு வித மேற்கோள் காட்டுறார் உரையில. ஊரானதோர் தேவகுலம். அப்படி சொன்னா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொன்னது மாதிரி எல்லா ஊர்லயும் கோவில் இருக்கணுமா. ஊரானதோர் அப்படின்னா ஊர்கள் தோறும் தேவகுலம். தேவ கோவில்கள் அப்படிங்கிற வார்த்தை லேட்டஸ்ட். பழைய காலத்து வார்த்தை என்னன்னா தேவகுலம். மீனாட்சி தேவகுலம், மதுரை தேவகுலம், காஞ்சி தேவகுலம். கோவில் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின பழைய வார்த்தை தேவகுலம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிவபெருமான் சொன்னார், என்னுடைய தேவகுலம், என்னுடைய கோவில்கள் திருப்பதிகள் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கு. மக்கள் கஷ்டப்பட வேண்டாம்னா எல்லா ஊர்லயும் போய் நான் உட்கார்ந்துருக்கேன். நீ எல்லா ஊர்லயும் போய் என்னுடைய கோவில் கோவிலா போய் பாடி வணங்கு அப்படின்ட்டு அசரீரியாக அருளினார். சுந்தரர் அப்புறம் திருவெண்ணைநல்லூர்ல இருந்து திருநாவலூர், திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி. இந்த 4 பேரையும் பற்றி இப்படி ஒரு பாடல் இருக்கு. திருநாவலூர் நம்ம பார்த்தோம். திருநாவலூர்ல தான் அவர் வளர்ந்தார். அங்கிருந்து திருமணம் பண்ண போகும்போது தான் இறைவன் வந்து தடுக்காட்டுள்ளார். வழக்கு பேசுறதுக்காக வேண்டி திருவெண்ணைநல்லூர் வரார். எல்லாம் முடிஞ்சு இப்போ அனுகிரகம் பெற்ற பிறகு மறுபடி திருநாவலூருக்கு திரும்பி போகிறார். அங்க பகவானை வணங்கி பதிகம் பாடுறார். இப்போ ஒரு கேள்வி, ஒருவேளை உங்களுக்கு போன வகுப்பு கதை ஞாபகம் இருந்தா தோணும், சரி சுந்தரருக்கு ஒரு பொண்ணை பேசி வச்சிருந்தாங்களே, அந்த பொண்ணு கதை என்னாச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு கன்னியாகவே இருந்து கடவுளையே வழிபட்டு சிவலோகத்தை அடைஞ்சாங்க. இவரு ஊரு ஊரா பதியம் பாடலாம் அப்படின்னு சொல்லி திருத்துறையூர் போய் பதியம் பாடி பகவானை வழிபட்டார். அப்புறம் அவருக்கு தில்லை போகணும். சைவர்களுக்கு கோவில்னா தில்லை, வைஷ்ணவர்களுக்கு கோவில்னா திருவரங்கம் சொல்லுவாங்க. அதனால தில்லை போகணும் அப்படின்னு ஆசை வந்தது. இப்ப இவர் கிட்டத்தட்ட சென்னை காஞ்சிபுரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவுல இருக்கிறாரு வச்சுக்கோங்க. திருக்கோவிலூர் எல்லாம் அங்கத பக்கம் இருக்கு. அங்க இருந்து அவரு தில்லை பார்த்து வரணும். இப்ப திருத்துறையூர்ல பகவானை வழிபட்டுட்டு அங்க இருந்துட்டு தில்லையை பார்த்து வரலாம் அப்படின்ட்டு பெண்ணை ஆற்ற கடந்து காவிரி தென்பெண்ணை பாலாறு கருணாநிதி மண்டையில கோளாறு இப்படி நாங்க சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு வச்சிருந்தோம். எங்க சின்ன பிள்ளையில கருணாநிதியை பத்தி இப்படி புகழ்ந்து பாடுற பழக்கம் எங்க சின்ன பிள்ளையிலே இருந்தது. காவிரி தென்பெண்ணை பாலாறு கருணாநிதி மண்டையில கோளாறு. தமிழ்நாட்டில் உள்ள சில ஆறுகள் இது.
பாலாறு அப்படிங்கிறதும் வட தமிழ்நாட்டில் உள்ளதுதான். அடுத்தது வடபெண்ணை தென்பெண்ணை ஆறுகள் உண்டு. இந்த பெண்ணை ஆற்றை கடந்து திருவதிகை வந்து சேர்றார். திருவதிகை உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு தெரியல. நான் திருப்பதியத்தை யோசிச்சு பார்க்கிறேன். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? எங்க இந்த பதிகம் யாரு பாடினாங்க, எப்ப பாடினாங்க? வெரி குட். திருநாவுக்கரசு சுவாமிகள் வயிற்று வலி வந்து சகோதரிட்ட வேண்ட, சகோதரி நீ தாய் மதத்துக்கு திருப்பி வான்னு கூப்பிட்டு திருவதிகை கோவில்ல போய் கூட்டிட்டு போய் பஞ்சாட்சரம் சொல்லி திருநீரை அணிய அவருக்கு வயிற்று வலி மாற அவரு சுவாமிய பாடும்போது பாடுற முதல் பாடல், பதிகத்தினுடைய முதல் பாடல் இது. என்னுடைய குடல் வலி, வயிற்று வலி, சூளை நோய் மாற மாற அருள் புரின்னு பாடினது. அதுல திருவதி அதிகை கெடில, திருவதிகையில் உள்ள கெடில நதி கரையில வாழக்கூடிய வீரட்டானத்து உறைவோனே அப்படின்னு பாடினார். அந்த திருவதிகையில கெடில நதி, திருவதிகைக்கு வரார். கெடில நதி ஒழுகக்கூடிய திருவதிகைக்கு வரார். அதாவது என்ன அர்த்தம்? திருநாவுக்கரசு சுவாமிகள் அருள் பெற்ற தலத்துக்கு வரார். அப்போ அவருக்கு மனசுல ஒரு மரியாதை. திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவார படையோட வாழ்ந்து தொண்டு செய்த இடம், அதை நம்ம காலால மிதிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஊருக்கு வெளியே சித்தவட மடம் அப்படிங்கிற மடத்துல போய் தங்கி திருவதிகை பகவான மனசுல நினைச்சுக்கிட்டே படுத்திருந்தார். தூங்கிட்டு இருக்காரு. ராத்திரி தலையில என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படி எழுப்பி பார்த்தா ஒரு முதியவருடைய கால். அதனால இவரு இன்னொரு பக்கமா ஒதுக்கிப்படுத்தார். மறுபடியும் அவருடைய கால் தலையில போடாது. அதனால அவரை எழுப்பி, ஐயா தூக்கத்துல நீங்க என்ன மிதிக்கிறீங்க, கொஞ்சம் அந்த பக்கமா கவனமா படுங்க அப்படின்னு. அப்படியா, தெரியாமப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பக்கமா படுத்துக்கிட்டார். இவர் இன்னொரு பக்கமா படுத்துக்கிட்டார். சில பேருக்கு, முக்கியமா குழந்தைகளுக்கு, படுக்கும் போது ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, எழுப்பும் போது ஒரு 360 டிகிரி சுத்தி இருப்பாங்க. 360 சுத்தி இருந்தா கரெக்டா பழையபடி பொசிஷனுக்கு வந்துருவாங்க. 180 டிகிரி சுத்திடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? தலை இருந்த இடத்துல கால் இருக்கும், கால் இருந்த இடத்துல தலை இருக்கும். சில சமயம் கட்டில இருந்து கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரி இந்த முதியவர் கால் மறுபடியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கால் தலையில படுது. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஐயா திருப்பி திருப்பி நீங்க ஏன் தலைய மிதிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, எனக்கு வயசாகி போச்சு பத்தியா, அதனால தெரியாம படுது போல இருக்கு அப்படின்னு. எனக்கு இவர் சொன்னாரு, இல்ல நீங்க வேணும்னே பண்றது மாதிரி இருக்கு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே பகவான், என்ன தெரியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். அப்படியே மறைஞ்சிட்டார். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு புரிஞ்சது, நம்ம போய் சாமியை பார்த்து பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணல, அதனால பகவான் நம்மளை தேடி வந்து அவருடைய திருவடியை நம்முடைய தலையில வைத்து, என்னை என கறிவித்தான் எங்கள் குருநாதன், திருவடியை தலை வைத்தான் எங்கள் குருநாதன் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அது மாதிரி பகவான் அவரே தேடி வந்து திருவடியை அவர் தலையில வச்சு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத சுந்தரர் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப வீரட்டான பெருமானை பார்த்து அவரு பாடின பதிகம் தான் தம்மானை அறியாத ஜாதியார் உளரே. நீ நேர்லயே வந்து கிட்ட இருந்தா கூட உன்னை அறிய முடியாத
ஒரு ஏழையும் பாவியும் இருக்கிறேனே அப்படிங்கிற துணியில பாடினார். பூஜ்ய சுவாமிஜி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும், ஆத்மா அனுபவம் வரணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்களுக்காக வேண்டி, அதாவது ஆத்மா ஏதோ லட்டு, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன் அதை நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறவங்களுக்காக வேண்டி பூஜை சாமி சொல்லுவாங்க. சாமிஜி ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். சாமிஜிக்கு பக்கத்துல ஒரு முராட்டு ஆளு உட்கார்ந்து இருந்தாராம். அவருக்கு இந்த 2 இதுக்கும் இடையில ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த பிரிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஹேண்ட் ரெஸ்ட் அவர் அவ்வளவு பெரிய உடம்புல உட்கார முடியாது. ஆனா அவர் ஹேண்ட் ரெஸ்ட எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டார். அவர் பெரிய உடம்பு, அவருக்கு உடம்புல பாதி இப்ப சாமிஜிக்கு மேலதான் உட்கார்ந்து இருக்கு. சாமிஜிக்கு சீட்லயும் பாதி, அவருக்கு சீட்லயும் மாட்டு அவர் உட்கார்ந்து இருக்காரு. சாமிஜி மேல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அப்படி பேச்சு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எங்க போறீங்க நீங்க? அது நான் இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு சாமி சொல்றாரு. ரிஷிகேஷுக்கு போறாரு. அப்படியா? அப்ப அவர் ஒரு கார்டு எடுத்து சாமிகிட்ட கொடுத்து, இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படி? சுவாமி தயானந்த சரஸ்வதி, தயானந்த ஆஷோ, ரிஷிகேஷ் அப்படின்னு கார்டுல இருக்கு. அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நான் தான் தயானந்த சரஸ்வதி அவருக்கு தெரியல. அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரா இல்லையா, நான் அவரை தெளிவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் மேலையில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அது மாதிரி பகவான் நம்ம முன்ன இருந்தாலும் நம்ம கூடவே இருந்தாலும் நாம அவரை உணர்றது அப்படிங்கிறது அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் முடியும். அந்த முதியவர் தனக்கு கூட இருந்த போது உணராததுனால அம்மானை அறியாத ஜாதியார் உளரே அப்படின்னு திருப்பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்புறம் கெடில நதியில நீராடி திருமாணிக்குழி பகவானை தரிசிச்சுட்டு அங்கிருந்து திருத்திணை நகர் போய் வழிபட்டு அங்கேயும் திருப்பதிகம் பாடி அப்புறம் அங்கிருந்து தில்லை நோக்கி போனாங்க. தில்லை அவர் போகிறார் அப்படின்னு சிவபெருமான் ஏற்கனவே அங்க தகவல் சொல்லிட்டார். மொபைல்ல சொன்னாரா, வயர்லெஸ்ல சொன்னாரா அப்படின்லாம் தெரியாது. ஆனா தில்லையில் உள்ள எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிச்சு. அவங்க மகான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரார் அப்படின்ட்டு அவருக்கு ஜென்னு ஏற்பாடு. வீதிகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு எல்லா வீட்லையும் விளக்கு, வெத்தலை, தாம்பூலம் எல்லாம் வச்சு மக்கள் அத்தனை பேரும் தயாரா இருக்காங்க. தில்லை வாழ் அந்தணர்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்று போகிறதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரையும் வரவேற்பையும் ஏற்று எல்லாரையும் வணங்கினவாறே தில்லை வீதிகள்ல நடந்து திருச்சிற்றம்பலத்துக்குள்ள போய் நடராஜ பெருமானை வணங்கினார். அப்போ அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அழகா வார்த்தைகள்ல வடிக்கிறார். இது நம்ம வேதாந்தத்துல படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட அதுல வருது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. நமக்கு 5 புலன்கள் இருக்கு, மெய்வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 இந்திரியங்களும் ஒரே இடத்துல வந்துட்டுதான், கண்ணுக்கு வந்துட்டுதான். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக. அந்த கரணங்கள் 4 மெய்வாய், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4ம் ஒன்னே ஆயிட்டு, சிந்தையே ஆக 4ம் ஒன்னாயிற்று. குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமே ஆக. பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம், குணங்கள் 3, கருப்பு, வெள்ளை, சிவப்பு,
தாமசம், சாத்விகம், ராஜசம் அப்படின்னு. நான் கட்சி கொடியை சொல்லல, 3 நிறைய குணத்தை சொன்னேன். இது 3 குணமும் சாத்விகமா மாறிட்டுதான். கீதையில பகவான் சொல்றாருல, ஒன்னை அடக்கி இன்னொன்னு மேலெழும், அதை வச்சு அந்த குணத்தை கொள்ளணும் அப்படின்னு. திரைகுண்ய விஷயாவேதாக விஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நித்திய சத்வஸ்தக. அப்படி சாத்விகனா மாறிட்டாராம். குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமே ஆக. இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அப்படி இறைவன்ல ஒன்றி போயிட்டாரு. நன்மனாபவ மத்பக்தக மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமி. நீ என்னுடைய நினைவாகவே மாறிட்டேனா நீ நானாகவே மாறிவிடுவாய், என்னையே அடைவாய் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றது மாதிரி இல்லை. நடராஜனுடைய தரிசனம் கண்டு நடராஜனுடையே ஒடுங்கிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சேக்கிழார் சுவாமிகள் அதை வர்ணிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த திவ்ய தரிசனம் பெற கிடைத்த இப்பிறவியே தூய பிறப்பு அப்படின்னு உருகி திருப்பதியம் பாடினார். அப்போ ஒரு அசரீரி ஆரூருக்கு வருவாயாக அப்படின்னு. இதுதான் திருப்புமுனை. நம்ம இதுக்கு முன்னாடி பல கதைகள்ல படிச்சிருக்கிறோம். இந்த நாயனார் அங்க போனாரு, திருவாரூருக்கு போனாரு, சுந்தரமூர்த்தி அப்போ இவரை கண்டும் காணாமலும் கோவிலுக்குள்ள போயிட்டாரு, அதனால அவருக்கு கோபம் வந்தது. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தியை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி பல கதைகள்ல திருவாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படிச்சிருக்கிறோம். இப்படி சிவபெருமான் தில்லையிலிருந்து ஆரூருக்கு வர சொல்ல என்ன புகுந்த இடம், பிறந்த இடம் புகுந்த இடம் சொல்லுவாங்க இல்லையா. அவர் பிறந்த இடம் திருநாவலூரா இருந்தாலும் புகுந்த இடம்தான் திருவாரூர். சிவபெருமான் அவரை திருவாரூருக்கு கூப்பிடுறார். இங்க கூப்பிட்டது மட்டுமில்ல, அங்கேயும் தகவல் சொல்லிட்டு இருப்பார் சிவபெருமான் இல்லையா. அதனால திருவாரூர்லயே பயங்கர ஜே ஜே ஜேன்னு ஏற்பாடுகள் இவரை வரவேற்கிறதுக்கு. நான் கூப்பிட நம்பி யாரூரன் வர்றான், அவனை வரவேற்று எதிர்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு திருவாரூர் உள்ளவங்களுக்கு சிவபெருமான் கனவுல சொல்கிறார். வடக்கு இருந்து தில்லை வந்தவர் வடக்கு வாசல் வழியாக தில்லை உள்ள நுழைஞ்சு வழிபட்டுட்டு தெற்கு பார்த்து போனோம். அதனால தெற்கு வாசல் வழியாக தில்லையிலிருந்து கிளம்பி கொள்ளிட நதியை கடந்து, கொள்ளிடம்ங்கிறது காவேரியினுடைய ஒரு நதி கிளை, கொள்ளிடத்தை கடந்தா சீர்காழி. சீர்காழி அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு அடுத்து என்ன ஞாபகம் வரும்? சீர்காழி பிள்ளை தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி ஞாபகம் வரும் இல்லையா. திருஞான சம்பந்தர் பிறந்த இடம். அதனால தள்ளி நின்று கும்பிடு போட்டுட்டு அதை மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே நின்னே நமஸ்காரம் பண்ணி அந்த மரியாதையை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அவர் இருக்கிற இடத்திலேயே அவருக்கு காட்சி கொடுத்தார். பிரம்மபுரீஷர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் நின்று வணங்கின இடத்திலேயே வந்து காட்சி கொடுத்தார். அப்புறம் அங்கேயும் திருப்பதிகம் பாடி அங்கிருந்து திருக்கோலக்கா ஞாபகம் வருதுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறுபடியும் இந்த ஊர் வரும். அடுத்து திருப்புன்கூர், மயிலாடுதுறை, அம்பர்மாகாளம், திருப்புகலூர், இப்படி ஸ்தலங்களை தரிசிச்சு திருவாரூரை வந்து சேர்றார். திருவாரூர்ல ஏற்கனவே தகவல் தெரிஞ்சு மக்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர எல்லாரும் அவரை வணங்கி, அவரும் எல்லாரையும் வணங்கி திருவீதி வழியாக போய் திருக்கோவில்ல எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படிங்கிற திருப்பதியத்தை பாடி பகவானை வணங்குறார். புற்றிடம் கொண்ட பெருமான் சந்நிதியில வழிபடுறார். ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், திருவாரூர்ல பல சந்நிதிகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். அப்படி புற்றிடங்கொண்ட ஈஸ்வரை இவர் வணங்கும் போது ஒரு அசரீரி, நாம் உனக்கு தோழரானோம், நீ நாம் தடுத்தாட்கொண்ட போது கொண்டிருந்த திருமண கோலத்தை புனைந்து எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பாயாக அப்படின்னு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், தாசமார்க்கம் இப்படின்னு எல்லாம் சைவ சித்தாந்தத்துல கடவுளுக்கும் நமக்கும் இடையில உள்ள உறவை வச்சு சொல்லுவாங்க. அதுல இறைவனோடு தோழமையோட வாழ்ந்தவர், அதாவது சகமார்க்கம், சகாவாக வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால இறைவன் சொல்றார், நான் உனக்கு தோழன், நீ உன்னை நான் தடுத்தாட்கொள்ளும் போது ஒரு திருமண கோலத்தோட இருந்த, அதனால நீ அந்த எப்போதும் அந்த கோலத்திலேயே இரு. அதாவது நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி பட்டாட்டோபமா பட்டும் பட்டாடையும் மாட்டு இரு, மாப்பிள மாதிரி இரு அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அதுல இருந்து அவரு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சார். அப்ப இறைவன் அடியாரா இருந்தாலும் கிழிஞ்ச வேட்டியெல்லாம் உடுத்து சாமியார் மாதிரி அல்லது பிச்சைக்கார மாதிரி இருக்க வேண்டாம், நீ நல்ல மாப்பிள மாதிரி இரு அப்படின்னு சிவபெருமானை சொல்ல, அதற்கு பிறகு அவர் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் வீதி விடங்கரான தியாகராஜர் சந்நிதி போய் அவரையும் வணங்கினார். அதுல இருந்து அவருக்கு சிவபெருமானே வந்து நான் உனக்கு தோழன் சொன்னதுனால தம்பிரான் தோழர் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு திருவாரூர்ல வந்து அமைஞ்சது. அப்போ அவருக்கு இப்படி பல பேர் பார்க்கிறோம், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அல்லது குழப்பம் வரக்கூடாது. ராமானுஜருக்கு இந்த மாதிரி விசிஷ்டாத்வைதம், ஆதிசங்கர ராமானுஜர் எல்லாம் சொல்றோம், அந்த ராமானுஜர் அவருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. இவரு திருவவதாரம் பண்றதுக்கு முன்னாடி கைலாசத்துல இவருக்கு பேரு ஆலால சுந்தரர். அதை வச்சுதான் நம்ம சுந்தரர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அடுத்தது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு ஆரூரர், திருவாரூர்ல திரு நாவலூர்ல பிறந்ததுனால நாவல் ஆரூரர். அது நம்ம சுருக்கமா ஆரூரர்னு சொல்றோம், இல்ல நாவல் ஆரூரர்னு சொல்றோம். அப்புறம் சில பேர் நாவலர் கோமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவரா இருக்கிறதுனால நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தன்னை ஊரன் அப்படின்னா அவரே சொல்லிக்குவார். ஊரனடிகள்னு ஒரு பெரிய பேச்சாளரும் உண்டு, இவர் தன்னை ஊரன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பகவான் கிட்ட குஸ்தி பண்ணதுனால வன்தொண்டர் அப்படிங்கிற பேரும் உண்டு. தம்பிரான் தோழர் அப்படிங்கிற பேரு இப்ப வந்திருக்கு. இது எல்லாமே ஒரே ஆள் தான், சுந்தரர், ஆலால சுந்தரர், சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஆரூரர், நாவலாரூரர், நாவலர் கோமான், நம்பியாரூரர், ஊரன், வன்தொண்டர், தம்பிரான் தோழர், எல்லாரும் ஒரே ஆளுக்கு பேர் தான். தினந்தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புற்றிடங்கொண்ட ஈசனை வணங்கி தமிழ் மாலைகள் சாத்தி வணங்கி வந்தார். தேவ ஆரம், தேவனுக்கு ஆரமாக பாமாலைகளை சூட்டினதுனால தேவாரம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திர நூல்களுக்கு பேர். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் வந்து சேர்ந்து திருவாரூர் ஈசனை வழிபட்டு இருக்கார். திருவாரூர்ல ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, திரு கைலாயத்துல பார்வதி தேவிக்கு தோழியா இருந்த கமலினி அம்மையார்
திருவாரூர்ல ருத்ர கணிகையர் குலத்துல பிறந்து பறவையார் அப்படிங்கிற பேரோட வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க தினமும் நான் சொன்னேன், கணிகையர்னா தெய்வத்துக்கு தொண்டு செய்யறவங்க. அவங்க தினமும் கோவிலுக்கு வந்து பகவானுக்கு தொண்டு செய்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவிலுக்கு பகவானை வழிபட வரார். இந்த பறவையார் அம்மையாரும் பகவானை வழிபட வர்றார். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கறாங்க. முன் ஜென்மத்து சம்பந்தம், கைலாசத்து சம்பந்தம், அது ரெண்டு பேரையும் இழுக்குது. சிவபெருமான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற சமயம் வந்துட்டு அப்படின்னு முடிவு பண்ணி திருவாரூர்ல உள்ளவங்கள்ட்ட சுந்தரருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்து வைங்க அப்படின்னு கனவுல சொல்றார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, முகமது நபி கதை மாதிரி இருக்கும். முகமது நபிக்கு என்னென்ன செய்யணும் தோணுதோ உடனே அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்கி வச்சிருவார். அவருக்கு ஏத்தது மாதிரி இறக்கி வச்சிருவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனசுல என்ன ஆசை வருதோ உடனே சிவபெருமான் வந்து நிறைவேற்றி வச்சிருவார். ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தார், அது வேற கதை, அதை மறந்துடக்கூடாது. ரெண்டையும் நான் சமப்படுத்தல, ஒரு கம்பேர் மட்டும் பண்ணேன். அடியவர்கள் பகவான் சொன்னபடியே அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவர் அங்க இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரார். இறைவன் அடியவர்களுக்கு பூஜை பண்றது, அன்னதானம் பண்றது, வஸ்திரங்கள் கொடுக்கிறது, பகவான பாடி வழிபடுறது மட்டுமல்லாம ஒரு இல்லறத்தாருக்குரிய இந்த மாதிரி தர்மங்களையும் சொல்லுவாங்க இல்லையா, 5 விதமான யஜ்ஞங்கள்: பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், அதித்தி யஜ்ஞம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பிட்டேன், திருப்பி சொல்றேன். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இப்படி 5 இல்லறத்தார்க்குரிய கடமைகளையும் நல்லபடியா செய்துட்டு வர. திருவள்ளுவர் பாஷையில சொல்றதா இருந்தா, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் தலை, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படின்னு சொன்னது மாதிரி அதுல 11 கடமைகள் சொல்றார். எல்லாத்தையும் செவ்வனே நிறைவேற்றி வாழ்ந்து வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பறவையாரோட இல்லற தர்மம் வழுவாம, பகவானுக்கு தொண்டும் குறையாம வாழ்ந்து வரார். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது அவரு கோவிலுக்குள்ள நுழைகிறார். இந்த சம்பவம் தான் நம்ம இந்த திருத்தொண்ட தொகை தொடங்கும் போது பார்த்ததுல ஒரு கதை. இப்படி கோவிலுக்குள்ள நுழையும் போது தேவாசிரியன் மண்டபத்தை கடந்து செல்லும் போது அடியவர்கள் எல்லாம் பார்க்கிறார். இந்த மாதிரி அடியவர்களுக்கு அடியானாகக்கூடிய பேர் எனக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் போயிடுறாரு. இவர் இப்படி நினைச்சிட்டு போறாரு. அங்க இருந்த ஒரு அடியார் நினைச்சாரு, நம்மள கண்டும் காணாம போயிட்டானா, அடியவர்களை மதிக்காம போயிட்டான், இவனெல்லாம் என்ன அடியார் அப்படின்ட்டு அவர் நினைக்கதான். அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி சிவபெருமான் ஒரு விளையாட்டு காட்டினார். இவர் இப்படி நினைச்சிட்டு உள்ள போறார், சிவபெருமான வணங்குறார். அப்ப சிவபெருமான், நீ தொண்டர்களை எல்லாம் பாடு அப்படின்ட்டு அருள் புரிகிறார். ஐயோ, எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதே, நீங்க தான் ஏதாவது அருள் புரியணும் அப்படின்ட்டு சொல்ல, சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு முதல் அடி எடுத்து கொடுக்கிறார். அதுதான் திருத்தொண்ட தொகையாக மாறி அந்த கதையத்தான் நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரையா பார்த்து கடைசியாக கதைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த தேவாசிரிய மண்டபத்துல
அடியார்களை வணங்காம போயிட்டாருன்னு தப்பா நினைச்ச நாயன்மார் நாம 6வது நாயன்மார் விரண்மிண்ட நாயனார். நம்ம இந்த வரிசை கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட பார்த்தோம் தொடக்கத்துல. அந்த நாயனார் வரிசையில அவர் 6வது நாயனார். இங்க அந்த நாயனார் பேரு நம்ம ஞாபகப்படுத்துறது அவருக்கு கோபத்தை தணிக்கிறதுக்காக வேண்டிதான் சிவபெருமான் திருத்தொண்ட தொகை பாடு அப்படின்னு சுந்தரருக்கு அருள் புரிகிறார். திருப்பி மறுபடி அவர் தேவாசிரிய மண்டபத்துக்கு அங்குள்ள தொடர்ந்தர்கள் எல்லாம் தொழுது சிவபெருமான் சொன்னபடிக்கு திருத்தொண்ட தொகையை பாடுறார். பாடி முடிச்சு மறுபடியும் அடியவர்கள் எல்லாம் வணங்குறார். அந்த திருத்தொண்ட தொகை தான் சேக்கிழார் பாடின திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணத்துக்கு இந்த 11வது திருமுறைக்கு காரணமாக அமைஞ்சது. சேக்கிழார் தன்னுடைய நூல்ல உம்பர் நாயகர் அடியார் பேருவகை தாம் எய்த நம்பியாரூரர் திருக்கூட்டத்தின் நடுவணைந்தார். சிவபெருமானோட அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சி எய்தும்படியாக நம்பியாரூரர் அவர்கள் மத்தியில வந்தார். தம்பிரான் தோழர் அவர் தாமொழிந்த தமிழ் முறையே அப்படி அவர் எதோ பாடினாரோ திருத்தொண்ட தொகை அது அந்த முறைப்படிதான் எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன், இறைவனுடைய அடியார்களுடைய வரலாறை நானும் சொல்லுகிறேன் அப்படின்னு சேக்கிழாரும் இத குறிப்பிடுறார். இன்னும் ஒரு சம்பவம் பார்த்துருவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி திருவாரூர்ல இருந்து இல்லறம் நல்லறமாக நடாத்தி வருகிறார். இறை வழிபாடும் குறைவில்லாம நடந்துட்டு இருக்கு. அவரு இப்படி சிறந்த சிவனடியாரா வாழ்றதுனால அடியார்களுக்கு அடியார்கள் உருவாயிருவாங்க. நம்ம பார்த்திருக்கிறோம். சிவபெருமானே அடியாருக்கு அடியாரா இருக்கக்கூடியவன். அப்பர் சுவாமிகளுக்கு அப்பூதி அடிகள் இருந்தார். திருஞான சம்பந்தருக்கு திரு நீலகண்டர், அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அத மாதிரி குண்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு வேளாளர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு பங்கும் இருக்கணும் அப்படின்ட்டு அவரு தன்னால முடிஞ்ச நெல்லு, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அனுப்பி கொடுப்பார். அவரு அந்த வரக்கூடிய பொருட்களை வச்சு அவரும் விடாம அன்னதானங்கள் மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கவே ஒரு காலத்துல மழை குன்றி வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று நீரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்கு ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குற்றி கால் அப்படின்லாம் வள்ளுவர் வான்சிறப்பு அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அது மாதிரி வானம் பொய்த்துட்டுது, அதனால விளைவு கொண்ட இவரால முன்ன மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பறவையார் மாளிகைக்கு பொருட்களை அனுப்ப முடியல. ரொம்ப வருத்தத்தோட அவரு பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே படுத்திருந்தார். சிவபெருமான் அவருடைய கனவுல ஒன்னும் கவலைப்படாத, ஆரூரனுக்காக வேண்டி உனக்கு தேவையான நெல்லெல்லாம் தந்துடுறேன் அப்படின்னு. அப்படியே சிவபெருமான் குபேரனுக்கு தகவல் சொல்லிட்டார். குபேரன் என்ன பண்ணாரு, குண்டையூர்ல கொண்டு அப்படி மலை மாதிரி நெல்லு மணி எல்லாம் குவிச்சு வச்சிட்டார். இவர் காலையில எழுப்பி பார்த்தா சுத்தும் முத்தும் ஒரே நெல்லு மயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளவு பெரிய மகான் அப்படிங்கிறத குண்டையூர் கிழவர் உணர்ந்துகிட்டார். அவர் உடனே இதெல்லாம் திருவாரூர் கொண்டு போனா நம்ம கிட்ட ஆளு பலமே இல்லை, என்ன ஆட்டோல குட்டி டம்போல லாரியில எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நமக்கு ட்ரெயினா ஏற்றி கொண்டு போனாதான் போக முடியும், அவ்வளவு இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, நேர திருவாரூர் போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட போய்
விவரத்தை சொன்னார். இப்படி பகவான் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி படுத்திருந்தேன். பகவான் உங்களுக்காக எங்க ஊர் முழுக்க கொண்டு நெல் மலையை குவிச்சிட்டாரு. அதை கொண்டு வர முடியல. நீங்க தான் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய கருணையை எண்ணி ஆச்சரியப்பட்டு நேரே குண்டையூருக்கே வந்துட்டார். வந்து பார்த்தா மலை மாதிரி இருக்கு. ஆளு விட்டெல்லாம் கொண்டு போக முடியாது. உடனே கோவிலுக்கு போய் ஒரு பதிகம் பாடினார். இதெல்லாம் திருவாரூர் கொண்டு போறதுக்கு என்கிட்ட ஆளம்பெல்லாம் இல்லை, நீ தான் எல்லாம் அங்க டெலிவரி பண்ணணும், டோர் டெலிவரி பண்ணிடு பறவையார் மாளிகைக்கு அப்படின்ட்டு சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணார். உடனே சிவபெருமான் கொஞ்ச நேரம் ஒன்றும் கவலைப்படாத, திருவாரூர்ல எல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு. இவங்க திருவாரூர் வந்துட்டாங்க. ராத்திரியோட ராமாயணமா சிவபெருமான் பூத கணங்கள் மூலமாக அந்த நெல்லு முழுவதையும் கொண்டு திருவாரூர்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டார். காலையில எழுந்து பார்த்தா திருவாரூர்ல எல்லா வீதியிலையும் ஒரே நெல்லு குவியல் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவையாற்ற விஷயம் சொல்லியிருந்தார். பறவையார் காலையில எழுப்பி புத்தது தூத்து கோலம் போட வந்தா நெல்லு மலை இருக்கு வீட்டுக்குள்ள. இதுல பறவையார் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள பத்திரப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஊரு முழுக்க இருக்கு என்ன பண்றது அப்படின்னா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அதி புத்திசாலி, ஊரெல்லாம் முரசறைய சொல்லிட்டாங்க. யார் யார் வீட்டுக்கு முன்ன நெல் இருக்கோ அதாவது அந்தந்த வீட்டுக்காரன் எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம் அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் வேலை. இது சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க. நான் இந்த கதை உண்மைன்னு நான் நினைக்கல, மகாபாரதத்துல இருக்குன்னு நான் நினைக்கல. சும்மா அடிச்சு விடு ஐயா சாமி சேகர் பாபு மாதிரி கொஞ்சம் பேரு கதை கட்டுவாங்க. அதுல ஒரு கதை இது. கர்ணன் ஏன் எல்லாரும் ரொம்ப பெரிய கொடையாளின்னு சொல்றாங்க அப்படின்னு பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமையா. இப்ப கிருஷ்ணன் கிட்ட போய் சொன்னாங்களாம், பஞ்சபாண்டவர்கள் பொறாமையே பட மாட்டாங்க, இந்த கதையில அடிப்படையே கோளாறு, இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் சொல்றேன், அதுல இந்த கதையை ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடாது. கிருஷ்ணன் உடனே அதுக்கு என்ன நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் யார் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொண்ணு மலைய கர்ணனுக்கும் கொடுத்து பஞ்சபாண்டவர்களும் கொடுத்து, இதை நீங்க ஒரு நாளைக்குள்ள கொடுத்து தீர்த்துருங்க அப்படி. உடனே 2 பேரும் வாங்கிட்டு போயாச்சு. பீமன் துண்டு துண்டா வெட்டி கொடுக்க இவர்கள் வாரவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு துண்டா கொடுத்துட்டு இருக்காங்க பஞ்சபாண்டவர்கள். சாயந்தரம் ஆச்சு, முடியல. சரி கர்ணன் கதை என்னாச்சுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு கூட்டிட்டு கர்ணன் கிட்ட போனாரு கிருஷ்ணர். அங்க போனா மலை அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட குறையல. கிருஷ்ணர் கேட்டாரா, மலையை கொடுக்க சொல்லியிருந்தே அப்படியே இருக்கே அப்படின்னு. அது நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். ஒருத்தன் வந்தா மழை கல்யாணம் சொன்னா இந்த மலையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு தானம். இனி அவன் சௌரியத்தை வந்து எடுத்துட்டு போட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து நெல்ல ஒரு முழுக்க நமக்கு சொந்தமான நெல் இருக்கு, எப்படி சீக்கிரம் தீக்கிறது அப்படின்னா, பறவையார் அவங்க தெய்வீகமானவங்க இல்லையா, அதனால சொல்லிட்டாங்க எவன் வீட்டுக்கு முன்ன இருக்கு அவன் வீட்டுல எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு, நெல் எல்லாம் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு முன்ன இருந்தா அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இப்படி சுந்தரர்களுடைய அனுகிரகத்தால திருவாரூர்ல இருந்த அத்தனை பேருக்கும் அந்த மழை இல்லாத காலத்துல செல்வ செழிப்போ செழிப்போ, நெல் மழையோ மழை. இப்படி பல அற்புதங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில நடந்தது. தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இல்லை என்று நினைக்கிறேன். கேள்வி கேட்கறவங்க வாய்க்கு அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். சில சமயங்கள் அது ஒரு குழப்பம் வந்துடும், அன்மியூட் பண்ண மறந்துடுவீங்க. கேள்வி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி வகுப்பை நிறைவு பண்றேன். ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க
நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.